அந்த ஈவே ராமசாமி ஐயாவுடைய கொள்கை வந்து இதுவரைக்கும் தொடர்ச்சியாக சித்தாந்தம் பின்பற்றப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதே ஈவே ராமசாமி ஐயாவுடைய பிறந்த வருடங்களே பிறந்து அவர் இல்லை அதுக்கப்புறமும் பிறந்து அவர் வாழ்ந்த காலங்களிலேயே சித்தாந்தங்களை உருவாக்கிய மற்றவர்கள் ஏன் இந்த அளவுக்கு அறியப்படவில்லை என்றார். பெண் உரிமைகள் மறுக்கப்பட்டதும், பெண்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதும், பெண்கள் ஒரு விதமான துன்பங்களை சமூகங்களில் எதிர்கொண்டதும் உண்மை. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ், மனித உடல் முன்பே பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகளால் அல்லது விதிகளால், நிகழ்வு என்பதை விட முன்பே பதிவு செய்யப்பட்ட விதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கணினிக்கு ஒப்பானது என்பதை குறித்த ஒரு ஆய்வு தான், முடிவு அல்ல. இதை முதல்ல நான் அந்த காணொலியில் சொல்லிக்கிறேன். இது அத்தியாயம் 3. இதில் இந்த வாரம் நான் எடுத்துக்கிற அது எப்படி நிறைய இந்த இது வந்ததுக்கப்புறம் நிறைய எனக்கு விமர்சனங்கள் வந்தது. ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்மளுடைய உடல் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அவங்களுக்கு குறைவான அனுபவம், அதை குறித்த ஒரு குறைவான புரிதல் கூட இருக்கும். குறைவான புரிதல்னா அரைகுறை புரிதல் நான் சொல்லலை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒன்று சந்திச்சிருந்தா தானே அவங்க கேட்பாங்க. அதனால் நான் இந்த காணொலியில் அது மாதிரி நேயர்களுக்கு ஒரு வரலாற்றில் இருந்த ஒரு நபரை குறித்த ஒரு பார்வையை நான் சொல்கிறேன். அவர் சொன்ன சித்தாந்தமும் இந்த ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கணினிகளாக மனிதனை படைக்கிற அந்த இதுக்கும் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அதாவது ஈரோடு ஈவே ராமசாமி ஐயா, எல்லாரும் பெரியார் என்று அழைக்கிறார்கள். அன்று அழைக்கப்படுகிற ஈவே ராமசாமி ஐயா இன்று வரலாற்று ஆய்வாளர்களுக்கு அது பயன்படுதோ இல்லையோ, அரசியல் கட்சிகளுக்கு, அதுவும் திராவிடம் பேசுகிற அரசியல் கட்சிகளுக்கு ஈவே ராமசாமி ஐயா வந்து எப்போதும் பயன்படக்கூடிய ஒரு இதுதான். நிறைய அவருடைய புத்தகங்கள் படித்தவங்க அவர் கடவுள் மறுப்பு கொள்கை மட்டுமல்ல, இந்து மதத்தின் மேல் அவர் இந்து மதத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வுகளை அவர் சரி பண்ணுவதற்காக சில விடயங்களை கையில் எடுத்தார். அதில் ஒன்றுதான் கடவுள் மறுப்பு கொள்கை, பெண்கள் முன்னேற்றம், இது மாதிரி அவருடைய சில சித்தாந்தங்கள்லாம் கலந்தது தான் நீங்கள் அப்படி யாரும் பார்க்கணும். வெறும் கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஈவே ராமசாமி ஐயா வந்து எப்படி அறியப்படுகிறார் என்றால் கடவுள் மறுப்பாளர் என்ற அடிப்படையில் தான் அறிவிக்கப்படுறார். என்ன காரணம் அப்படின்னா, பெரும்பான்மையான நம்பிக்கை, பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிற ஒரு மதத்தை, ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் தாக்குவதன் மூலம் கவனத்தை ஈர்க்க முடியும். அந்த கவனம் ஈர்ப்பு மூலம் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட முடியும். இப்போ ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸுக்கும் பெரியார் ஐயாவுடைய வாழ்க்கை முறைக்கும் சித்தாந்தத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அவர் ஈவே ராமசாமி ஐயா வந்து அவர் தோன்றின வருஷத்துலேருந்து அவர் மறைந்த காலம் வரை ஒரு நூற்றாண்டு அல்ல 50 வருடத்துக்கு மேலே தான் அவர் வசித்தார். அவர் வாழ்ந்த காலங்கள்னு வச்சுக்கோங்களேன், நான் இயர் டு இயர் சொல்ல வரல, அவர் வாழ்ந்த காலங்களில் எவ்வளவு சித்தாந்தங்கள் தோன்றின, எவ்வளவு சித்தாந்தங்கள் தாக்கு பிடித்தது, சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அந்த ஈவே ராமசாமி ஐயாவுடைய கொள்கை வந்து இதுவரைக்கும் தொடர்ச்சியாக சித்தாந்தம் பின்பற்றப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த சித்தாந்தம் எப்போவோ, அவர் கூறிய கருத்துக்களும் சித்தாந்தங்கள் எப்போவோ காலத்திலிருந்து வெளியே போயிடுச்சு. ஆனால் இப்போ பேசுபொருளாக இருக்கிறதுக்கு வேற, பேசுபொருளாக இருக்க காரணம் வேற. ஏன்னா அதை வச்சு பிழைக்கிற அரசியல் கட்சிகள் அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டிக்காக தான் இதை பண்ணுறாங்க இல்லைய. ஐயா ஈவே ராமசாமி ஐயாவுடைய கொள்கைகள் அப்படி தான் இல்லை. சரி, இது ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு எப்படி, என்னோட கான்செப்டுக்கு எப்படி ஒத்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளவு தூரம் மாற்றங்களை உருவாக்க முயற்சி செய்தார். அதாவது அவருடைய சித்தாந்தங்கள் மூலம். இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் அழிச்சிட்டு புது ப்ரோக்ராம் வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறார். அதுக்கு ஈக்குவல் தான்
ஐயா ஈவே ராமசாமி அவருடைய சித்தாந்தங்கள், அவர் காலத்தில் தோன்றிய மற்றவருடைய சித்தாந்தங்களும். ஏன் மற்றவங்க இதே ஈவே ராமசாமி ஐயாவுடைய பிறந்த வருடங்களே பிறந்து அவர் இல்லை அதுக்கப்புறமும் பிறந்து அவர் வாழ்ந்த காலங்களிலேயே சித்தாந்தங்களை உருவாக்கிய மற்றவர்கள் ஏன் இந்த அளவுக்கு அறியப்படவில்லை என்றால் அவர்கள் சார்ந்த சித்தாந்தத்தை மட்டுமே பேசினார்கள். அதனாலதான் அவர்கள் அந்த சித்தாந்தங்கள் இன்னும் இருக்கிறது. பின்பற்றாளர்களுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை வேணும். எப்பவுமே மிகப்பெரிய வடிவத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பொருள் அல்லது ஒரு கட்டிடம், உதாரணத்துக்கு பஸ்ஸுன்னு வச்சுக்கிடுங்களேன், அது மேலே கல் எறிஞ்சிங்கன்னா எல்லாருடைய கவனமும் உங்களை நோக்கி வரும். இந்த பஸ்ஸை நோக்கி கல் எறிகிறவங்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்? எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்கோ, அது பஸ்ஸுக்காக இல்லை, அந்த பஸ் மோசம், அந்த டிரைவர் மோசம்னு இல்லை, அந்த ஏதோ ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு பஸ் மேலே கல் எறிவாங்க. அந்த பஸ் மேலே கல் எறிகிறதும் இந்த ஈவே ராமசாமி ஐயா தன்னுடைய கொள்கைகளை கொண்டு போறதுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு ஒரு கல்லை தூக்கி இந்து மதத்தின் மேல எரிஞ்சதும், அதுவும் குறிப்பா இந்து மதத்து மேலதான். அதனாலதான் அதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் கிறிஸ்தவர்கள் நோக்கி எங்கேயாவது சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு எடுத்துக்காட்டுங்க. நான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைகள் பொய் ஒன்றும் அதை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்ல, கிறிஸ்தவத்தை பின்பற்றவர்களை பற்றி விமர்சனம் ஈவே ராமசாமியை பண்ணிருக்க மாட்டார். கேட்டாங்க ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லுவார். அது அல்ல, அது பொய். இப்பவும் ஒரு பின்பற்றாளர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு கொள்கையை தான் அடிக்கடி பேசுவாங்க. ஆனா ரொம்ப டீப்பா என்னைக்கா ரொம்ப நம்ம ஈவே ராமசாமி ஐயாவை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அவர் கடவுள் மறுப்பாளர் மட்டுமா, அவர்களேனா நமக்கு பெண் உரிமை கிடைச்சிருக்குமா, சம உரிமை கிடைச்சிருக்குமா, பெண் உரிமைகள் மறுக்கப்பட்டதும், பெண்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதும், பெண்கள் ஒரு விதமான துன்பங்களை சமூகங்களில் எதிர்கொண்டதும் உண்மை. ஆனால் அது குறிப்பிட்ட இடத்திலும் ஒரு சமூகத்திலும் நடந்த ஒரு பிரதேச நிகழ்வு தானே ஒழிய ஒட்டுமொத்த மனித குலமே சிந்தனை இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல், எந்தவித ஞானமும் இல்லாமல் திரிந்தார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ குறைவான இடத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பெரும்பான்மையான இடங்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் பின்பற்ற ஒரு மதத்தை இழிவுபடுத்துறது, அதை நம்பிக்கை இல்லாமல் செய்வது அறிவுடைய செயல் அல்ல. ஆனால் அவர்கள் முயற்சி செய்தார்கள். இந்த ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸுக்கு இது எப்படி பொருந்ததுன்னா, எவ்வளவு முயற்சி செய்தும் மாற்ற இயலவில்லை. அதுதான் நான் சொல்ல வர்றது. தி ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விதிகளால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள். இவர்கள் எந்த விதிகளால் உருவாக்கப்பட்டாங்க, எந்த விதிகளுக்காக உருவாக்கப்பட்டாங்க, எதற்காக நம்முடைய வாழ்வினுடைய உருவாக்கத்தினுடைய அல்லது நம் பிறந்ததினுடைய நோக்கம் என்ன, இதை நோக்கிய சிந்தனைகள் என்பது அடுத்தடுத்து என்னுடைய காணொலிகளில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அது என்னதான் ப்ரோக்ராம் தான் என்ன. நான் உதாரணத்துக்கு தான் ஈவே ராமசாமி சொன்னேன். அவர் இந்த கம்ப்யூட்டர்களுக்குள்ள புதுசாக ஒரு பாஷையை புகுத்த நினைச்சார். இன்ன வரைக்கும் இல்லை, முடியல. ஒருவேளை ஈவே ராமசாமி ஐயாவுடைய நான் ஈவேராவுடைய கொள்கைகளை பின்பற்றேன் அப்படின்னு சொல்றவங்க நல்லா கேட்டு பாருங்க. அவங்களுக்கு அறிவுத்திறன் முரண்பாடு இருக்கும். அவங்க பேசுறது ஒன்று, அவங்களுடைய சிந்தனை வேற இருக்கும். அவங்க சிந்தனையில் இருக்கிறது வேற. ஆனால் அவங்க பேசுறதுல நான் ஈவேராவுடைய கொள்கைகளை பின்பற்றேன், நான் கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு கெத்து. கடவுள்லாம் மறுத்துருவேன். ஏன்னா மற்ற பெரும்பான்மையான மக்கள் இந்த கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்கினார், இந்த கடவுள் என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறார், இந்த கடவுளால் எனக்கு என் வாழ்வில் நன்மைகள் நடக்கிறது அப்படின்னு நம்புறாங்க இல்லையா. நிறைய பேர் நம்புறாங்க இல்லையா. அந்த நிறைய பேர் நம்புற இடத்துல இப்போ நான் சொன்ன மாதிரி பஸ்ல கல்லூட்டி எறிகிற மாதிரி தான் நேராக ஒரு மறுப்பாளர் அப்படின்னு ஒரு இதை போட்டு இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கவனிப்பாங்க. ஏற்றுக்கிடுவாங்களா? இல்லை. அதை ஏற்றுக்கிட வச்சுக்க முடியுமா? இல்லை. தன்னை ஈவேராவினுடைய பின்பற்றாளராக தன்னுடைய கட்சிக்கு கொள்கைகளுக்கு அவருடைய சித்தாந்தங்கள் உதவுவது போல் அல்லது உதவியதாக கூறி வந்த மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள், அவர் கூட அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னாருடைய அவருடைய இதை ஏற்று வாழ்க்கை நடத்தினதா எனக்கு தெரியல. என்னுடைய ஆய்வு பார்வையில் அவர் கருணாநிதி ஐயா ஈவே ராமசாமி ஐயாவோட வாழ்க்கை குறிப்புகள்லாம் ஏற்று அவருடைய சிந்தனைகள்லாம் ஏற்று தான் அவர் வாழ்க்கை நடத்தினார்னா இல்லை. அப்புறம் எப்படி இதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய நீண்டுரும். இதே இருவருமே பத்திரிகை வச்சாங்க. விடுதலைன்னு பத்திரிக்கை ஈவேரா வச்சிருந்தாரு. அண்ணாதுரை பற்றி எழுதுனது அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும். இதே மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள்
பெரிய ஈவேரா பற்றி எழுதுனது என்னன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வரலாற்று முரண்பாடுகள். இதில் நாம் என்ன தெளிவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, the pre-computers are always, they have the own language. அதுவும் ஒரே லாங்குவேஜா? இல்லை, எல்லாத்துக்கும் வெவ்வேறு லாங்குவேஜஸ் இருக்கு. ஆனால் சித்தாந்தம் ஒன்று, அவை உள்ளே போய் ஒலிக்கின்ற குரல் என்பது வேறு. அது என்ன உள்ளே போய் ஒலிக்கிற குரல்? ஆம், நாம் சில சித்தாந்தங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது, சில நம்பிக்கைகளை நாம் உள்ளெடுக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற மாற்றங்கள், அவை ஏற்கனவே பதியப்பட்ட விதிகளுக்கு ஒத்திசைவாக இருந்தால் நாம் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் அதை மறுதளிப்போம். அல்லது வாழ்விற்காக அதை ஏற்றுக்கொண்டது போல் நடித்தால் நமக்கு பிழைப்பு நடக்கும்னா வாழ்வாதாரத்திற்காக அதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் ஒருபடி அடுத்தபடியாக சொல்கிறேன். ஈவே ராமசாமி ஐயா இந்த மனிதர்களுக்குள் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்க முனைந்தார். அதாவது புதிய மொழியை பதிவு செய்ய, இந்த கம்ப்யூட்டருக்குள்ள புதிய மொழியை பதிவு செய்ய முனைந்தார். ஆனால் அந்த பதிவு செய்ததில் அவர் செய்ததில் எல்லாமே மறுக்கப்பட்டதுன்னா இல்லை. அவர் பதிவு செய்ததில் சிலவைகள் இயற்கை விதிகளுக்கு ஒப்பானதாக இருந்தது மட்டும் வளர்ந்தது. அப்போ அன்றைய காலகட்டத்தில் அவரோடு சேர்ந்து இருந்தவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு பேசப்படலை, இந்த பெரியார் கொள்கை அளவுக்கு பேசப்படலை, ஈவேரா கொள்கை அளவுக்கு பேசப்படலை அப்படின்னா, மற்றவர்கள் இந்த பஸ்ஸில் கல்லறிகிற வேலையை அவங்க பார்க்கல. இவர் பார்த்தார், இவர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பார்த்தார். கவன ஈர்ப்புக்காக செய்யப்பட்டது தான் சில நெறிமுறைகள், சில வழிமுறைகள். யார் இந்த திராவிட கட்சிகள்னு சொல்லிக்கிறவங்க பண்ணுறதெல்லாம் அதில் ஒன்று தான். இவர்களுக்கு ஒரே விஷயம், பார்ப்பன எதிர்ப்பு. பார்ப்பனர்கள், அந்தணர்கள், நான் அந்தணர் அல்ல, முதல்ல அதையும் சொல்லிடுறேன், நான் பார்ப்பனரோ அந்தணரோ அல்ல. பார்ப்பன எதிர்ப்பு, அந்தணர்கள்லாம் பொல்லாதவங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ஒரு குறிப்பிட்ட ஜாதிய குறியீடோட ஒரு மனிதர்களை இழிவாக நடத்துவாங்க. ஐயா, நடந்ததும் உண்மை. அதை எதிர்த்து வந்தவங்கள்ல இவர் ஒருத்தர், அவ்வளோதான். இன்னைக்கு நான் இந்த கம்ப்யூட்டர்ஸை ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அந்த கான்செப்டுக்கு ஏன் அவர் எடுத்தேன்னா, அவர் இவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அது ப்ரோக்ராம் ஏறலைங்கிறது தான். நாம் ப்ரீ ப்ரோக்ராம்டு, அதை அழிக்க முடியாது. அப்படின்னா எந்த விதிகளின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுமா? உங்கள் வாழ்வில் நடந்த அத்தனை விஷயங்களும் அறிவுத்திறனால் மட்டுமே நடந்ததுன்னு உலக சாட்சியோடு நெஞ்சில் கை வச்சு சொல்ல முடியுமா? ஈவே ராமசாமி ஐயாவிலே சொல்ல முடியாது. இத்தனை வயதில் அவர் வள்ளியம்மை என்ற பெண்ணை மணப்பார் என்று அவர் முன்பே தீர்மானித்ததா? இல்லை. இத்தனை வயதில் இந்த அம்மையாரோடு திருமணம் நடக்க வேண்டும் என்பது ப்ரீ ப்ரோக்ராம்டு. அவர் தீர்மானிக்கல. அவருடைய பகுத்தறிவு கொண்டுதான் அவர் ஒவ்வொரு நாளையும் நடத்தினாரா? இல்லை. பல உதாரணங்களை சொல்ல முடியும். பகுத்தறிவுன்னு அவர் சொன்னது பகுத்தறிவுங்கிறதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் பகுத்தறிவுன்னு ஒரு ஒற்றை சொல்ல வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை அவருக்குள்ள கொண்டார். பின்ன ஏன் அவர் தூக்கி சுமக்கிறாங்க அப்படின்னா, அவர் சொன்னதுல அந்த கடவுள் மறுப்பு கொள்கை, பெண்கள் முன்னேற்றம்னு ஒரு கரிஸ்மெட்டிக் வேர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கவர்ச்சிகரமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் இவங்களுடைய அரசியலுக்கு பயன்படுறதுனால பயன்படுத்துறாங்க. சரி, ஒரேடியா ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி மட்டுமே இதில் பேசுகிற ப்ரோக்ராம் இதை மாறிடக்கூடாது. என்னோட காணொலியில் அவர் பதிவு செய்ய முனைந்த ஒரு மொழி, ஒரு சித்தாந்தத்தை நான் மொழி என்று கூறுகிறேன். அதாவது கம்ப்யூட்டருக்கு லாங்குவேஜ் இருக்குல்ல, அதனால உடலுக்குள் அவர் நம்மளோட சிந்தனைக்குள்ள புகுத்த முனைந்தார், அல்லது பதிவு செய்தார். காலத்தால் அது அழிவும் பெற்றது, புத்துணர்வு பெறவில்லை. அதை அப்படியே வச்சுக்கிட்டு சிலவங்க தெரிவாங்க, அது வேற. காலத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது அழிஞ்சிடும். இது அழியணும்னு நான் நினைக்கல. அவர் இயற்கைக்கு முரணான விஷயங்களை சொன்னால் நிச்சயம் அது அழியத்தான் செய்யும். இப்போ ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் என்னோட பாயிண்டை வலிவுபடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை டீகோடிங் எப்படி பண்ணலாம், அந்த விதிகளை எப்படி தெரிந்து கொள்ளலாம். நாம் அப்படி ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர் தானா அப்படின்னா நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம அன்றாட நிகழ்வுல எப்படி அதை கண்ணோட்டம் மாறலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து என்னுடைய இந்த காணொலிகளை பாருங்க, தெரியும். நான் இந்த காணொலியை பயன்படுத்தி அந்த உதாரணத்துக்காக மட்டும்தான். ஈவே ராமசாமி ஐயா பற்றிய பரப்புரையோ எதிர்ப்புரையோ எனக்கு நோக்கம் இல்லை. அவர் ஒரு சிந்தனையாளர்,
அந்த சிந்தனை இந்த மொழிகளாக ஆக்கப்பட்டு அந்த மொழியை அவர் நம்ம மனசுக்குள்ள புகுத்த பார்த்தாரு. அது நடக்கலை, ப்ரீ ப்ரோக்ராம்டு படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான். நான் இன்னும் சொல்லப்போனால் நிறைய டைம் எடுக்கும். நீங்கள் அவருடைய சித்தாந்தங்களையும் பாருங்கள், அவர் பின்பற்றின மனிதர்களையும் பாருங்கள். அந்த சமூக அமைப்பு எப்படி மாறுச்சு, அவர் சொல்லி தான் மாறிச்சா இல்லை வேறு மாதிரி மாறிச்சான்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே தெரியும், மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ், முன்பே விதிகள் பதிவு செய்யப்பட்ட ஒரு கணினிகள் அப்படிங்கிறது தெரியும். தொடர்ந்து மிக விளக்கமாக அடுத்தடுத்து என்னுடைய காணொலிகளில் நான் டீகோடிங் பற்றி அடுத்த காணொலியில் சொல்கிறேன். டீகோடிங் என்ன? டீகோடிங் பிரைனுடைய டீகோடிங், மூளையில் ஒரு சிந்தனை நடக்குது இல்லையா, இதை எப்படி நம்ம உணர்வுகளாக புரிஞ்சுக்கொள்றது, அதுலேயே நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் ப்ரீ ப்ரோக்ராம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இந்த சிந்தனை செயல்பாட்டாளர்கள் அல்லது இப்போ என்ன சொல்லலாம், தன்னம்பிக்கை பேச்சாளர்கள், இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்பர்ஸ், இவங்களெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட மனித கம்ப்யூட்டரில் உருவாக்க முடியாது. இதுதான் என்ன சொல்ல வந்த கருத்து. அதுக்கு தான் நான் வீர ராமசாமி ஐயா, மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.